பெரம்பலூர் அருகே அம்மாபாளையம் கிராமத்தில் 10க்கும் மேற்பட்டோரை நாய் கடித்துள்ளது அப்பகுதி மக்களிடையே அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. கடந்த 3 நாட்களில் பள்ளி, கல்லூரி மாணவ மாணவிகள் மற்றும் பொதுமக்கள் உள்ளிட்ட 14 பேரை வெறிநாய் கடித்துள்ள நிலையில் வெறிநாய் தொல்லைகளை கட்டுப்படுத்த அரசு துரித நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் என்று அப்பகுதி மக்கள் கோரிக்கை வைத்துள்ளனர். அங்க அந்த தென்னை மரத்து காட்டுல மாடு பிடிச்சி கட்ட வந்திருக்கிறாங்க. எங்க பொண்ணு வெளியில போயிருக்குங்க, நீபா போயிட்டு வரும்போது அந்த நாய் ஓடி இருக்குது. இது ஓடும் விளைவி இருக்குது. பிடிச்சி பிள்ளைய கையெல்லாம் பிடிச்சி 3 இடத்துல அது அப்படியே சோளக்காட்டில் பிறண்டு வாழ்னு கத்திட்டு கிடத்துக்கு யாருமே இல்லை. அப்புறம் அவர் நாய் ஓட்டி விட்டவரை அவரையும் கடிச்சிருக்குங்க. கடிச்சு அப்புறம் அவர் ஓடி போய் பிள்ளைய தூக்கி விட்டு வீட்டுக்கு போமான்னு சொல்லி அனுப்பிச்சிட்டாங்க. வீட்டுக்கு வந்தோடனே கத்துனுச்சிங்க. அப்புறம் உடனே ஆஸ்பத்திரிக்கு அழைச்சிட்டு போயிட்டோம். அப்போ டாக்டர் அம்மா இருந்துக்கிட்டு இந்த மாதிரி இருக்குதுன்னு உடனே மேலே இடத்துக்கு போன்னு அடித்தாங்க அந்த அம்மா. இந்த மாதிரி 4 பேர்த்த 8 மணிலேருந்து 10 மணிக்குள்ளே 4 பேர்த்த கடிச்சிருச்சு. இது உடனே நீங்கள் நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்னு பெரிய டாக்டர் அம்மா ஃபோன் பண்ணி சொன்னிச்சுங்க சார். விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனத்தில் மழையால் பாதிக்கப்பட்ட இடங்களை மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் சரவணன் நேரில் பார்வையிட்டு ஆய்வு மேற்கொண்டார். ஆய்வின் போது நாகலாபுரம் பகுதியில் அதிக அளவில் தண்ணீர் செல்லும் ரயில்வே பாலம் ஆகிய பகுதிகளில் பேரிகார்டுகள் வைத்து பாதுகாப்பு பணியில் ஈடுபட வேண்டும் என்று போலீசாருக்கு அறிவுரை வழங்கினார். மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதியில் பெய்த கனமழையால் எலிவாள் அருவியில் நீர்வரத்து அதிகரித்துள்ளது. கடந்த சில மாதங்களாக நீர்வரத்து இன்றி காணப்பட்ட எலிவாள் அருவியில் நீர்வரத்து துவங்கி ஆர்ப்பரித்து கொட்டி வருவதால் சுற்றுலா பயணிகள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். விருதுநகர் மாவட்டம் ராஜபாளையம் அருகே சேத்தூர் பகுதியில் மது போதையில் பொதுமக்களுக்கு இடையூறு விளைவிக்கும் இளைஞர்களை கைது செய்ய கோரி பொதுமக்கள் சாலை மறியல் செய்தனர். நேற்று நள்ளிரவு நடந்த பிரச்சினையில் கஞ்சா போதை வாலிபர்களால் 5 பேர் ஆயுதங்களால் வெட்டப்பட்டு ராஜபாளையம் அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ள நிலையில் இன்றைய போராட்டத்தில் ஈடுபட்ட பாதிக்கப்பட்ட பொதுமக்களை காவல்துறையினர் வலுக்கட்டாயமாக கைது செய்ததால் பரபரப்பு ஏற்பட்டது. தேனி மாவட்டம் கம்பம் பேருந்து நிலையம் பராமரிப்பு பணிகள் முடிவடைந்து 4 மாதங்கள் ஆகியும் திறக்கப்படாமல் இருப்பதை கண்டித்து இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி சார்பாக ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இந்த ஆர்ப்பாட்டத்தில் முஸ்லிம் முன்னேற்றக் கழகம், SDPI, ஆதித்தமிழர் பேரவை, தமிழ் புலிகள் போன்ற அனைத்து கட்சிகளும் கலந்து கொண்டு பேருந்து நிலையத்தை திறந்து பயன்பாட்டிற்கு கொண்டு வர வேண்டும் என்று வலியுறுத்தினர். திருச்சி குட்ஷெட் யார்டு பகுதியில் ரயில் விபத்து ஏற்பட்டால் உடனடியாக மேற்கொள்ள வேண்டிய மீட்பு நடவடிக்கைகள் உள்ளிட்டவை குறித்து ஒத்திகை நடத்தப்பட்டது. விபத்தில் 2, 3 ரயில் பெட்டிகள் கவிழ்ந்து தீப்பிடித்ததை போன்று சித்தரிக்கப்பட்டதைத் தொடர்ந்து தீ அணைக்கப்பட்டு ரயில் பெட்டி ஜன்னல் கம்பிகளை உடைத்து உள்ளே தீயணைப்புத் துறையினர் மற்றும் தேசிய பேரிடர் மீட்புக் குழுவினர் சென்று ரயில் பெட்டிக்குள் சிக்கியிருந்த பயணிகள் ஒவ்வொருவரையும் பத்திரமாக காப்பாற்றி கீழே இறக்கி காண்பித்தனர். கனமழை மற்றும் மண் சரிவு காரணமாக நிறுத்தப்பட்டிருந்த நீலகிரி மலை ரயில் சேவை மீண்டும் இன்று துவங்கியது. கடந்த 5 நாட்களுக்கு பிறகு ரயில் சேவை துவங்கியதால் சுற்றுலா பயணிகள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். நீலகிரி மாவட்டம் உதகை பழங்குடியினர் பண்பாட்டு மையத்தில் 4வது புத்தக திருவிழாவை மாவட்ட ஆட்சித்தலைவர் லட்சுமி பவ்யா தண்ணீர் மற்றும் அரசு தலைமை கொறடா ராமச்சந்திரன் ரிப்பன் வெட்டி திறந்து வைத்து பார்வையிட்டனர். புத்தக வாசிப்பை அதிகரிக்கும் வகையில் 2000 பள்ளி மாணவ மாணவிகளுக்கு புத்தகங்கள் வாங்கும் வகையில் இலவச கூப்பன்கள் வழங்கப்பட்டுள்ளது. கிருஷ்ணகிரி மாவட்டம் ஒசூர் அருகே தொடர் மின்வெட்டை கண்டித்து பள்ளிக்கு செல்லும் மாணவர்களுடன் பொதுமக்கள் திடீர் சாலை மறியலில் ஈடுபட்டனர். தடையில்லா மின்சாரம் வழங்க வேண்டும், மின்தடையை போக்க நாற்றம்பாளையம் பகுதியில் புதிய துணை மின் நிலையம் அமைக்க வேண்டும் என்கிற கோரிக்கை வலியுறுத்தி பொதுமக்கள் மறியலில் ஈடுபட்டதால் அப்பகுதியில் 1 மணி நேரமாக போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. கிருஷ்ணகிரி மாவட்டம் ஒசூர் கெளவரப்பள்ளி அணைக்கு நீர்வரத்து அதிகரித்து நீர் ஆர்ப்பரித்து வெளியேறும் நிலையில் ரசாயன கழிவு கலப்பால் அணைப்பகுதியில் அதிக அளவு நுரைகள் பொங்கி செல்கிறது. ரசாயன நுரைகள் ஆற்றில் மிதந்து செல்லும் ட்ரோன் காட்சி வெளியாகியுள்ளது. வேலூரில் மழையால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு தமிழக வெற்றிக் கழகம் சார்பில் உணவு, உடை மற்றும் தங்குவதற்கான இருப்பிடங்கள் தயார் செய்து கொடுக்கப்பட்டன.
வடகிழக்கு பருவமழையின் தீவிரத்தால் கன்சால்பேட்டை, இந்திரா நகர், காந்தி நகர், அம்பேத்கர் நகர் உள்ளிட்ட பகுதிகளில் வசிக்கும் பொதுமக்கள் பாதிக்கப்பட்ட நிலையில் அப்பகுதியில் தாவைக்கவினர் மேற்கொண்ட நிவாரணப் பணிகளுக்கு அப்பகுதி மக்கள் நன்றி தெரிவித்தனர். ராணிப்பேட்டையில் தொடர்ந்து பெய்து வரும் கனமழை காரணமாக சம்புத்தராயன்பேட்டை கொசஸ்தலை ஆற்றில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது. தடுப்பணையில் நீர் அதிகப்படியாக செல்லும் நிலையில் பொதுமக்கள் அப்பகுதியில் அனுமதிக்கப்படாததை அடுத்து அதிகாரிகள் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டுள்ளனர். கள்ளக்குறிச்சி அருகே சாலையின் குறுக்கே வந்த இருசக்கர வாகனத்தின் மீது மோதாமல் இருக்க திரும்பிய போது கார் தலைக்குப்புற கவிழ்ந்து விபத்துக்குள்ளாகும் சிசிடிவி காட்சிகள் வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. கார் ஓட்டுநர் நடராஜன் காயமடைந்த நிலையில் சிகிச்சைக்காக மருத்துவமனைக்கு அனுமதிக்கப்பட்டு போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். தருமபுரியில் வடகிழக்கு பருவமழையின் தீவிரத்தால் ஒகேனக்கலுக்கு நீர்வரத்து வினாடிக்கு 60,000 கன அடியாக உயர்ந்துள்ளது. இதனால் மெயின் அருவி, சினிபால்ஸ் மற்றும் ஐந்தருவியில் தண்ணீர் ஆர்ப்பரித்து கொட்டியதை அடுத்து ஒகேனக்கலில் 5வது நாளாக பரிசல் இயக்கவும் ஆற்று பகுதிக்கு குளிக்கவும் தடை நீட்டிக்கப்பட்டுள்ளது. தேனி மாவட்டம் உத்தமபாளையத்தில் நடைபெற்ற இந்து முன்னணியின் மாவட்ட செயற்குழு கூட்டத்தில் கட்டாய மதமாற்றம் செய்பவர்கள் மீது தகுந்த நடவடிக்கை எடுக்க வேண்டும் உள்ளிட்ட 6 தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டன. மாவட்ட ஒருங்கிணைப்பாளர் ராம் செல்வா தலைமையில் நடைபெற்ற இக்கூட்டத்தில் தேனி மாவட்டத்தில் இயற்கை பேரிடர்களால் பாதிக்கப்பட்ட விவசாயிகளுக்கு முறையான நிவாரணம் வழங்க வேண்டும் எனவும் கோரிக்கை விடுக்கப்பட்டது. தேனியில் பெய்து வரும் தொடர் கனமழை காரணமாக வைகை ஆற்றில் ஏற்பட்ட வெள்ளப்பெருக்கால் தடுப்பணை சேதமடைந்து ஆற்றில் அடித்து செல்லப்பட்ட சம்பவம் விவசாயிகள் மத்தியில் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. 1 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் கட்டப்பட்ட தடுப்பணையை முறையாக சீரமைக்காததே விபத்திற்கு காரணம் என குற்றம் சாட்டும் விவசாயிகள் மீண்டும் தடுப்பணையை அமைக்க வேண்டும் எனவும் கோரிக்கை விடுத்துள்ளனர். திண்டுக்கல் மாவட்டம் புவியியல் மற்றும் சுரங்கத்துறை உதவி இயக்குநர் செல்வசேகர் வீட்டில் லஞ்ச ஒழிப்புத்துறை போலீசார் தொடர் சோதனையில் ஈடுபட்டனர். திண்டுக்கல் லஞ்ச ஒழிப்புத்துறை டிஎஸ்பி நாகராஜன் தலைமையிலான போலீசார் சோதனையில் ஈடுபட்ட நிலையில் வெளியாட்கள் யாரும் வீட்டிற்குள் அனுமதிக்கப்படாததை அடுத்து செல்வசேகரிடம் விசாரணை மேற்கொண்டனர். சேலம் மாவட்டம் ஓமலூர் அருகே பணம் வைத்து சேவல் சண்டை நடத்திய 3 பேரை போலீசார் கைது செய்தனர். சட்டவிரோதமாக சூதாட்டத்தில் ஈடுபடுவதாக கிடைத்த ரகசிய தகவலின்படி சம்பவ இடத்திற்கு சென்று குற்றவாளிகளை பிடித்த போலீசார் அவர்களிடமிருந்து கோழி, சேவல்கள் மற்றும் 3 இருசக்கர வாகனங்களை பறிமுதல் செய்தனர். கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோவில் சுற்றுவட்டார பகுதியில் விடிய விடிய பெய்த கனமழையால் மரம் முறிந்து விழுந்ததில் மின்கம்பம் சேதமடைந்தது. தொடர்ந்து அப்பகுதியில் மின்சாரம் துண்டிக்கப்பட்ட நிலையில் நீண்ட நேரத்திற்கு பின்னர் மின்வாரிய ஊழியர்கள் மின்கம்பங்களை அகற்றினர். தூத்துக்குடியில் மீனவர்களின் நீண்ட நாள் கோரிக்கையான தூண்டில் வளைவு பணிகளை தமிழ்நாடு முழுமையாக நிறைவேற்றாமல் இருப்பதாக குற்றம் சாட்டி மீனவர் சங்கத்தின் சார்பாக கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இது தொடர்பாக செய்தியாளர்களிடம் பேசிய மீனவ சங்கங்களின் கூட்டமைப்பை சார்ந்த ராபர்ட் வில்லவராயர் 18 ஆண்டுகளுக்கும் மேலாக தூண்டில் வளைவு வேலை முடிக்கப்படாமல் இருப்பதாகவும் அரைக்குறை தூண்டில் வளைவால் கரையில் நிறுத்தப்பட்டுள்ள படகுகள் சேதமடைவதாகவும் குற்றம் சாட்டினார். கள்ளக்குறிச்சியில் பெய்து வரும் தொடர் மழை காரணமாக பெரிய மாம்பட்டு கிராமத்தில் அமைந்துள்ள அரசு தொடக்கப் பள்ளியில் தேங்கிய மழைநீரால் பள்ளி குழந்தைகள் அவதிக்குள்ளாகியுள்ளனர். தேங்கிய மழைநீரில் அருகில் உள்ள விவசாய நிலங்களிலிருந்து வரும் விஷப்பூச்சிகள் நடமாடுவதால் மாணவர்கள் அச்சமடைந்துள்ள நிலையில் மழைநீரை வெளியேற்ற விரைந்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று பெற்றோர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். தென்காசி நகரின் மையப்பகுதியில் முறையான அனுமதி பெறாமல் கட்டப்பட்ட பல கோடி ரூபாய் மதிப்பிலான வணிக கட்டடத்தை இடிக்கும் பணியில் நகராட்சி ஊழியர்கள் ஈடுபட்டனர். உயர்நீதிமன்ற உத்தரவின் பேரில் கன்னிமாரியம்மன் கோயில் பகுதியில் ஏற்கனவே 6 கடைகளுக்கு சீல் வைக்கப்பட்ட நிலையில் பலத்த போலீஸ் பாதுகாப்புடன் அக்கடைகளை இடிக்கும் பணிகள் நடைபெற்றன.
கிருஷ்ணகிரி மாவட்டம் போச்சம்பள்ளி வட்டாட்சியர் அலுவலகத்தில் அமைந்துள்ள இ-சேவை மையத்தில் ஆதார் அட்டை விவரம் மாற்றம் தொடர்பாக காலை 6 மணி முதலே காத்திருக்கும் நிலை இருப்பதாக அப்பகுதி மக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். நாள் ஒன்றுக்கு 50 நபர்களுக்கு மட்டுமே ஆதார் திருத்தம், புதுப்பிப்பு உள்ளிட்ட பணிகள் செய்து கொடுப்பதால் காலை முதலில் இருந்தே காத்திருந்து பணிகளை முடிக்க முடியாமல் செல்லும் பொதுமக்கள் கடும் வேதனைக்குள்ளாகியுள்ளனர். 3 நாளா வந்து போறோம். ஆனா டோக்கன் கிடைக்கல. கால் வரைக்கும் நின்னுக்குறோம். காலையில 6 மணில இருந்து நின்னுக்குறோம். ஆனா டோக்கன் கிடைக்கல. மயக்கம் வர மாதிரி இருக்கு. எதுக்காக வந்திருக்கீங்க? ஆதார் கார்டு அப்டேட் பண்ண வந்திருக்கோம். ஆனா நிறைய பேர் இருக்கிறதுனால எங்களால எடுக்க முடியல. அதான் ரொம்ப கஷ்டமாகுது. HM எடுத்தே ஆகணும் அப்படின்னு சொல்றாங்க. அது ஸ்கூல்லே பண்ணி கொடுத்தா நல்லா இருக்கும். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழ்கண்ட கேபிள் மற்றும் DTH நெட்வொர்க்குகளில் எம்நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம்நாடு தொலைக்காட்சியுடன்.